ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் 1954 முதல் 2000 ஆண்டு வரைக்கும் வெளிவந்த 2 ஹீரோக்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்களை பற்றி பார்த்தோம். இப்போ 2001 இலிருந்து 2024 வரைக்கும் 2 ஹீரோக்கள் நடித்து வெளிவந்த படங்களை பார்ப்போம். புறம் 2001 ஆண்டு சித்திக் இயக்கத்தில் வெளிவந்த பிரின்ஸ் திரைப்படம். இந்த படத்தில் விஜயும் சூர்யாவும் இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது. அடுத்து 2002 ஆண்டு ரஃபி இயக்கத்தில் வெளிவந்த தென்காசிப்பட்டணம். இந்த படத்தில் சரத்குமாரும் நெப்போலினும் சேர்ந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் ஹிட் படமாக அமைந்தது. அடுத்து 2003 ஆண்டு பாலா இயக்கத்தில் பிதாமகன் திரைப்படம் வெளியானது. இந்த படத்தில் சூர்யா மற்றும் விக்ரம் இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்று பிளாக்பஸ்டர் திரைப்படமாக அமைந்தது. மீண்டும் அதே ஆண்டான 2003 ஆண்டு சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்த அன்பே சிவம். இந்த படத்தில் கமல் மற்றும் மாதவன் இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த படம் அந்த அளவுக்கு சரியாக போகவில்லை, ஆவரேஜ் ஆக ஓட்டியது. அடுத்து 2005 ஆண்டு அரி இயக்கத்தில் வெளிவந்த ஐயா திரைப்படம். இந்த படத்தில் மீண்டும் சரத்குமார் மற்றும் நெப்போலியன் இணைந்து நடித்தார்கள். இந்த படம் வெளியாகி ஒரு ஹிட் படமாக அமைந்தது. அடுத்து 2011 ஆண்டு வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித்தும் அர்ஜுனும் இணைந்து நடித்து வெளிவந்த மங்காத்தா. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அவருக்கு அது மட்டுமில்லாமல் இது அஜித்தின் 50வது படம். மீண்டும் 2011 ஆண்டு பாலா இயக்கத்தில் விஷால் மற்றும் ஆர்யா இணைந்து நடித்து வெளிவந்த அவன் இவன் திரைப்படம். இந்த படம் வெளியாகி ஒரு ஹிட் படமாக அமைந்தது. மீண்டும் அதே ஆண்டான 2011 சரவணன் இயக்கத்தில் வெளிவந்து எங்கேயும் எப்போதும். இந்த படத்தில் ஜெய் மற்றும் ஷர்வானந்த் நடித்திருப்பார்கள். இந்த படம் வெளியாகி பிளாக்பஸ்டர் படமாக இருந்தது. அடுத்து 2012 ஆண்டு சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த நண்பன். இந்த படத்தில் விஜய், ஜீவா மற்றும் ஸ்ரீகாந்த் நடித்துள்ளனர். இந்த படம் ஹிந்தி படமான 3 இடியட்ஸ் படத்தினுடைய ரீமேக் படம்தான் இது. இந்த படமும் மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது. மீண்டும் அதே ஆண்டு லிங்குசாமி இயக்கத்தில் வெளிவந்த வேட்டை. இந்த படத்தில் ஆர்யா மற்றும் மாதவன் இணைந்து நடித்துள்ளனர். இந்த படமும் ஒரு ஹிட் படமாக அமைந்தது. அடுத்து 2013 ஆண்டு விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளிவந்த ஆரம்பம். இந்த படத்தில் அஜித் மற்றும் ஆர்யா நடித்திருப்பார்கள். இந்த படம் ஒரு ஹிட் படமாக அமைந்தது. அடுத்து 2017 ஆண்டு வெளிவந்த விக்ரம் வேதா. இந்த படத்தை புஷ்கர் மற்றும் காயத்ரி சேர்ந்து இயக்குனர்கள். இந்த படத்தில் மாதவன் மற்றும் விஜய் சேதுபதி இணைந்து நடித்துள்ளனர். இந்த படம் ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படமாக அமைந்தது. அடுத்து 2018 ஆண்டு மணிரத்தினம் இயக்கத்தில் வெளிவந்த செக்கச்சிவந்த வானம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, சிம்பு, அருண் விஜய், அரவிந்த் சாமி ஆகியோர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். இந்த படம் வெளியாகி ஹிட் படமாக அமைந்தது. அடுத்து 2012 ஆண்டு சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்த கலகலப்பு. இந்த படத்தில் சிவா மற்றும் விமல் சேர்ந்து நடித்திருப்பார்கள். இது ஒரு காமெடியான திரைப்படம். இந்த படம் வெளியாகி ஹிட் படமாக அமைந்தது. மீண்டும் சுந்தர்சி இயக்கத்தில் 2018 கலகலப்பு 2 திரைப்படம் வெளிவந்தது. இந்த படத்தில் சிவா, ஜீவா, ஜெய் நடித்துள்ளனர். இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஆக ஓடியது.